இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். மடுகரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். தமிழகம், புதுவை உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் எந்திர கோளாறு காரணமாக சற்று கால தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதம் ஆனது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன் பின்பு வாக்குப்பதிவு வேகம் எடுத்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்துச் செல்ல மாணவ தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல வீல்சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் எந்திரம் பழுது கால தாமதத்தில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார். வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த போதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார். புதுவை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலையில் 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவானது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது.
மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து இன்றைக்கு காலையிலிருந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுய சிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை 7 மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா இன்றைக்கி காலையிலே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும்பொழுது அந்த அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். நிச்சயமா எல்லா பிராந்தியங்களும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக எங்களுக்காக வாக்காகத்தான் அது இருக்கின்றது. எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம், மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமா அதில் என்ன சந்தேகம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் கிராமமாக சென்று என்னை அழைத்து கொண்டு கிராமமாக சென்று இன்றைக்கு தங்களுடைய அந்த பிரச்சார பயணத்தை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டபடி, எங்களுடைய பிரச்சார பயணமானது எந்த திட்டத்தில் எந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோமோ அந்த திட்டத்தோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பிரச்சார பயணமானது நல்ல முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. அதற்கு மக்கள் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. மடுகரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மடுகரை கம்பத்தம் தெருவில் அமைந்துள்ள சுப்ராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்தபோது மக்களின் மனது நிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என்றார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்படுவதால் விவிபாட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும் இதனால் கால தாமதம் ஏற்படுகிறது. புதுச்சேரியில் அதிமுக மாற்று கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார். காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடியில் சென்று என்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, தொகுதியினுடைய பல்வேறு இடங்களில் சென்று சென்று சந்தித்து அவருடைய உணர்வுகளை தெரிவித்திருக்கிறேன். இந்த தினம் மக்களுக்கு வேண்டிய எண்ணம் என்றால் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இதுவரை ஏமாற்றிய அவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய முடிவாக நிச்சயமாக நல்ல முடிவாக. ஆகவே நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். வெற்றி நமக்கு தான்.
முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்குப்பதிவு செய்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மணி நிலவரப்படி 22% வாக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது வாக்குப்பதிவை செய்தார். இதனையொட்டி முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழியம்மன் ஆலயத்தின் செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி திருவீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்பு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்ன சபாபதி மற்றும் ஸ்ரீ வக்சன் ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி சிவாச்சாரியார் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் காங்கிரஸ் துண்டு அணிந்து தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்பொழுது அங்கு இருந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கணபதி விக்னேஷ் காங்கிரஸ் துண்டுடன் உள்ளே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்ய முயன்றனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் திடீரென பாஜகவினரை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இதை உணர்ந்த போலீசார் இரு தரப்பையும் அங்கிருந்து விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இந்த தேர்தலில் பணம் பலமா மக்கள் பலமா என்ற நிலையில் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கின்றனர் என்றும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என வாக்களித்த பின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மிஷின் வீதியில் உள்ள வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவரும் வாக்குரிமையை செலுத்த வேண்டியது அனைவரின் கடமை. இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்குமான தேர்தல். இதுவரை மக்கள் சக்திதான் வென்றுள்ளது. இந்த முறையும் மக்கள் சக்தி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்றார். பாஜக பணத்தை வாரி இறைக்கிறது.
ஆனால் மக்கள் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் ஊழலை எதிர்க்கின்றனர் என்றார். புதுச்சேரியிலும் பணபலமா மக்கள் பலமா என்ற நிலை உள்ளது. மக்கள் பலம் எங்கள் பக்கம் இருக்கிறது. பணம் பலம் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோரிடம் உள்ளது. நாங்கள் வெற்றி பெறுவோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆனதும் நமது வேட்பாளர் வைத்திலிங்கம் அமைச்சரவையில் இடம் பெறுவார் என்று தெரிவித்தார். ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வந்து இந்த தேர்தலில் நான் வாக்களித்திருக்கிறேன். செக்கெழுத்த சிதம்பரனார் அவருடைய பெயரை கொண்ட பள்ளியிலே என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்தேன். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை, வாக்குரிமையை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்களுடைய வாக்குகளை தவறாமல் பதிவு செய்து தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்து இந்திய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முனைந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், பணநாயகத்துக்கும் மக்கள் சக்திக்கும் உள்ள தேர்தல். ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பணபலம், அதிகார பலம், இன்னொரு புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மக்கள் சக்தி. இவை இரண்டும் இப்பொழுது தேர்தல் களத்தில் நிற்கின்றன. இந்திய நாட்டு சரித்திரத்திலே மக்கள் சக்தி தான் வென்றதாக இதுவரை நடைமுறையில் இருந்து வருகிறது. கண்டிப்பாக மக்கள் சக்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார்கள். எதற்கு இந்த நாட்டில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது? புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் நுழைவு வாயிலில் தென்னை ஓலைகள், வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள், வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கம்பு, மக்காச்சோளம், பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள், கேமலதா என்னும் பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த மக்கள் இவற்றை கண்டு களித்தபடி வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2024 புதன்கிழமை அன்று ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடும் 108 பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 5:15க்கு கோயில் நடை திறக்கப்பட்டு காகட ஆரத்தி நடைபெற்றது. பின்பு காலை 6 மணிக்கு கொடியேற்றம், பின்பு 7 மணிக்கு பால்குட ஊர்வலம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ எல்லை காக்கும் மாரியம்மன் ஆலயத்தின் விவசாய பண்ணை எதிரில் உள்ள வழுதாவூடு ரோடு குரும்பாம்பேட்டில் இருந்து புறப்பட்டு சென்றது. அதைத் தொடர்ந்து மதியம் 12:30 மணி அளவில் ஆரத்தியும், அதைத் தொடர்ந்து 1:30 மணி அளவில் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமகா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். மடுகரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.